மூவி நல்லா இருக்குது. விஸ்வாசம், கைதிலாம் படம் பார்த்துருக்கீங்களா? அதை விசுவாசம் கைதிகள். ஆ அந்த மாதிரி கொஞ்சம் அது லைட்டாக இருக்குது. அந்த பரோலில் வர ஒரு கைதி வந்து அந்த 14 நாளுக்குள்ளே அவன் அவன் அத்தனை பற்றி கொலை பண்ணான், பழி வாங்கணும். அவ்வளோதான் கதை, வேற ஒன்று. எத்தனை விஷயத்து கதை ஸ்டோரி? இந்த விஸ்வாசம் படம் பார்த்தீங்கல்ல, ஆமா. அதில் வந்து அவங்க பண்ணாத தப்புக்கு ஒரு மாதிரி போவோம். ஆனால் இந்த படத்தில் பண்ணாத தப்புக்கு வந்து பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. பட் ஆனால் அவங்கள பழி வாங்குறதா கதை, அவ்வளோதான். கீர்த்தி சுரேஷ் இந்த ரோல் நல்லா இருக்கா? இல்லை நாச்சியாரமாக ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் செட் ஆகலை. நம்மளால் பார்க்க முடியல, அவங்கள போலீஸ் கேரக்டராக பார்க்க முடியல. இன்னொரு ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். எந்த மாதிரியான கதை ப்ரோ? இப்போ அப்பா அவங்க சென்டிமெண்ட்டு, அப்புறம் இன்வெஸ்டிகேஷன், இந்த கொலை முயற்சி அந்த மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்கு. இருக்குங்களா? நல்லா இருக்கு சார், பார்க்கலாம். நார்மல் ரவி படம் மாதிரி இருக்குங்களா? ஆமாம், அவர் எப்பவுமே அந்த 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 மாதிரி கேட்டகரியில் வந்துருக்கு படம். கீர்த்தி சுரேஷ் ஆக்டிங் கீர்த்தி சுரேஷ் சுமாராக தான் இருக்கு. அப்படிங்களா? அவ்வளோ ஒன்றும் இல்லை. போலீஸா பண்ணியிருக்காங்க. ஆமாம் சும்மா சுமார் இருக்கா? இல்லை, அவங்களுக்கு செட் ஆகல. செட் ஆகுது. நல்லா இருக்குண்ணா. பிடிச்சிருக்குங்களா? நல்லா இருக்குண்ணா. ஒன் டைம் ஸ்டோரி எதை பேசியிருக்கோம்? இது அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் தான், நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. ஒன் டைம் ஆச்சு. போலீஸ் கெட்டப் பண்ணியிருக்காங்க, செட் ஆயிருக்கா? இல்லைண்ணா, அவ்வளோ Set ஆகல. நார்மல் தான். எல்லாரும் பார்க்கலாங்களா குழந்தைங்க? எல்லாரும் பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். ஓகே. படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. பிடிச்சிருக்குங்களா? நல்லா இருக்கு, த்ரில்லராக இருக்கு. அப்படிங்களா? பிடிச்சிருக்குங்களா? நல்லா இருக்கு. எந்த மாதிரியான ஸ்டோரி சார்? எப்பவும் நார்மல் தான் ப்ரோ. அப்படிங்களா? சைலண்ட் டைட்டில் வச்சிருக்காங்க. அவர் 108க்கு டிரைவரு, அதனால் வச்சிருக்கேன். இப்போ கீர்த்தி சுரேஷ் போலீஸா பண்ணியிருக்காங்க, செட் ஆயிருக்கா? பரவாயில்ல. நல்லா இருக்கு. என்ன இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்களா? நல்லா எல்லாரும் பார்க்கலாங்களா? பார்க்கலாம், குடும்பத்தோட பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு. ஆக்ஷன் படமானா? ஆக்ஷன், குடும்ப கதை ரெண்டும் கலந்து. அப்படிங்களா? ஆக்ஷன் கம்மி, குடும்ப கதை அதிகம். ஓகே. நல்லா இருக்கு. பிடிச்சிருக்குங்களா? பிடிச்ச பரவாயில்ல. ஆக்ஷன் படமானா இல்லை எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. பிடிச்சிருக்குங்களா? நல்லா இருக்கு. சரி. நல்லா இருக்கு. சார் மூவி எப்படி இருக்கு ப்ரோ? சார் மூவி எப்படி சார்? சார் படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் எப்படி ப்ரோ? நல்லா இருக்கு. படம் எப்படி சார்? பரவாயில்ல. இப்போ படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்ல தேவையான கதைங்களா? நல்ல கதை தான். நல்ல கதையா? எல்லாரும் பார்க்கலாங்களா? ஃபேமிலியோட போகணும். பிடிச்சிருக்குங்களா? சார் இருக்கு. பரவாயில்லைங்க. நல்லா இருக்கு சார். ஆனால் ஓகே தான். எந்த மாதிரியான ஸ்டோரி? ஸ்டோரி பழைய ஸ்டோரி. அப்படிங்களா? ஒர்த்தா இல்லையா? ரொம்ப ஒரு டைம் பார்க்கலாம். ஒரு ஹீரோயின் இருக்காங்க, அவங்க கெஸ்ட் ரோல் தான். அனுபவம் அவங்க நல்லா இருக்கேன். அவங்க கெஸ்ட் ரோல் தான். அதான் ஜெயம் ரவியோடைய ஒய்ஃப். கெஸ்ட் ரோல் மாதிரி இருக்காங்களா? படம் இல்லை, படம் ஃபுல்லாக லைட்டாக வந்துடுவாங்க, ஆனால் முழுசாக இருக்காங்க. படம் பார்க்குறப்ப கரெக்டாக இருக்குது. சைலண்ட் டைட்டில் வச்சிருக்காங்க. அந்த அந்த வண்டி நாம் மெர்சல் படம் பார்த்துருக்கீங்களா? 10 நிமிஷத்துக்குள்ளே கொண்டு போயிடலன்னா அதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும். நீங்கள் படம் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும். கிளைமேக்ஸ்லேயும் ஆம்புலன்ஸ்லேயே தான் வில்லன் சாவான். ஸோ அதனால் அது சைரன் வச்சுருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஜெயம் ரவிக்கு பெஸ்ட்டாக கம்பேக் இல்லை, இந்த படம் இதை கொடுத்து வாய்ப்பு. இந்த படம் கொடுக்கும் கண்டிப்பாக. மற்றவங்களோட ஜெயம் ரவிக்கு ஆக்டிங் இந்த படத்தில் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஆக்ஷன்ஸு சாங்ஸ்லாம் இருக்கா? எல்லாமே இருக்குது. ஆனால் எதுவும் சில சாங்ஸ்லாம் மட்டும் கேட்சியாக மட்டும் இல்லை, கிளைமேக்ஸில் வர அந்த ஹம்மிங் சவுண்டு மட்டும் நல்லா இருக்குது. ஒரு மாதிரி நல்லா இருக்கு. மூவி பிடிச்சிருக்கீங்களா? நல்லா இருக்கு. எல்லாரும் பார்க்கலாங்களா? குழந்தைகள் பார்க்கலாம். சில பேர்த்துக்கு காதை கொஞ்சம் ஹெட்செட்லாம் போட்டு வந்திருக்கேன். சில அந்த கொலை பண்ணுற சீனில் வந்து ஒரு சரசரதான் இருப்பாங்க. நமக்கு வைலண்ட்டாக இருக்கா? கொஞ்சம் லைட்டாக வயலண்ட்டாக தான் இருக்கும். அப்படிங்களா? நிறையா பிளர் பண்ணாலும் அது நம்ம மைண்டில் ஓடிட்டு தான் இருக்குது. போஸ்டரில் பார்க்கும்போது ஆக்ஷன் இந்த மாதிரி ஏதாவது ஆக்ஷன் தான் ஃபுல்லாக மோஸ்ட்லி நல்லாவே இருக்கு. ஆனால் எல்லாரும் பார்க்கலாம். பழி வாங்குற கதை தான். ஜாதி வெறி பிடிச்சவங்க தான். அது படம் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. ஓவரால் இந்த படம் ஓகேன்னு சொல்றீங்க? நல்லா இருக்கு. ஓகே.